சாட்சியாக இருக்க விரும்புங்கள். இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கிறோம், பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஒருவேளை பேர பிள்ளைகள் கூட வரலாம். அப்போ அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை குறித்து என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க எதிர்காலத்தில் அப்படின்றத நம்ம தான் கணவன் மனைவியாக முடிவு பண்ணணும். எங்கள் அப்பா ஒரு உண்மை உள்ளவர், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக வாழ்ந்தார், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு உண்மையாக வாழ்ந்தாங்க, ஒருவர் உண்மையாக நேசித்தாங்க, நல்ல முன்மாதிரியாக இருந்தாங்க அப்படின்னு உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகள் சொல்கிறதுக்கும் உங்கள் பேர பிள்ளைகள் சொல்கிறதுக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன? சாட்சியாக நாங்கள் வாழ்வோம் அப்படின்ற முடிவு மிக அற்புதமான ஒரு முடிவு. அது சந்ததிகளுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நம் பின் சந்ததிகளுக்கு இருக்க முடியும்.